TNBC Group 1 aspirants அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல பர்టిక్యులரா ரொம்ப முக்கியமா ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒரு क्वेश्चन எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்றது. அந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய டைரக்டிவ் வேர்ட்ஸ் அப்படினா அதுக்கான மீனிங் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ் வேர்ட்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி கரெக்ட்டா மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதலாம். அது மாதிரியான விஷயங்களை கத்துக்க போறோம். TNBC Group 1 aspirants அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வரண்டா ஐஏஎஸ். இந்த வீடியோல TNBC Group 1 மெயின்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் ஆன்சர் எழுதுவோம், நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கும். பட் இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை மறந்துட்டு நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படின்னா क्वेश्चனை இன்டர்பிரேட் பண்றது. ஸோ क्वेश्चனை இன்டர்பிரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்டிவ் வேர்ட்ஸை புரிஞ்சு அதுக்கான ஆன்சர் கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கான மார்க்ஸ் அதிகமாக வரும். நிறைய பேர் இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸில் கேட்டிருக்க மாதிரியான ஆன்சர் கொடுக்கறதில்ல. அப்போ டைரக்டிவ் வேர்ட்ஸ்னால் என்ன, அதோடைய ரோல் என்ன, நெக்ஸ்ட் அதில் என்னென்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். தென் ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டாக இருக்கும். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டைரக்டிவ் வேர்ட்ஸ்னால் என்ன? Directive words are the words or phrases that tell us how to present our knowledge or our opinion in a particular subject. ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நம்ம மெயின்ஸில் வந்து நம்மளுடைய ஒப்பீனியன் கொடுக்கணும் ஆர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், சில கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சில கொஷினில் எனுமரேட், டிஸ்கஸ், டெஸ்கிரைபுங்கிற அந்த டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்ப்பீங்க. இன்னும் சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட், கிரிட்டிக்கலி அனலைஸ், ஜஸ்டிஃபை, கம்பேர், கான்ட்ராஸ்ட், டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்யூஷ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக ப்ரிலிம்ஸ்லலாம் வாட், வேர், வென் இது மாதிரியான விஷயம், விச் இந்த மாதிரியான அந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணி நம்ம பழகிருப்போம். தென் இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மெயின்ஸ் லெவலில் பார்க்கும்போது இதே மாதிரி இன்னும் நிறைய டைரக்டிவ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கொஷின்லையும் இந்த மாதிரி புது புது வேர்டு பார்ப்பீங்க. அப்போ நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இந்த வேர்டு போட்டால் என்ன மாதிரி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை அதில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வருது. ஒரு சகஜமான விஷயம் அட் த ஸ்டார்டிங் ஃபேஸில். அப்போ டைரக்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஒப்பீனியனோ இல்லை நாலேஜை எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு இதோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேர்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆன்சர் ஒரு குவாலிட்டியான ஆன்சராக இருக்கும். தென் கொஷினுக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நம்மளே ஒரு ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம். இப்போ நம்ம கேட்குற விஷயம் அவங்க கொடுக்காம அவங்க அது ஓரியண்டாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சில விஷயமோ இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஏதாவது சில விஷயமோ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் வரும்? சேம் சிமிலர் அதே தானே இங்கேயும். அப்போ ஒரு கொஷினில் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு தீமில் நம்முடைய நாலேஜை, நம்முடைய ஒப்பீனியனை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கீமுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்கீமுடைய ஸ்டார்டிங், அதோடைய எண்டு, தென் இங்கேருந்து தொடங்குனாங்க, யார் தொடங்குனாங்கிற மாதிரி இந்த ஃபேக்டை போய்ட்டு எழுதக்கூடாது. அனலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போய் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு சும்மா அதோடைய டெஃபினேஷன் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பண்ணக்கூடாது. தென் எவாலுவேட்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபைனலாக நம்முடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன, அதில் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். இப்படி ஒவ்வொரு டைரக்டிவ் வேர்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே வந்து இருக்குது. அப்போ அந்த டைரக்டிவ் வேர்ட்ஸை நம்ம புரிஞ்சு அதுக்கான ஆன்சர் கொடுத்தா தான் நம்ம கொஸ்டினை ப்ராப்பராக இன்டர்பிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் அண்ட் ஆன்சர் மே சீம்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், பட் கிராஃப்டிங் அண்ட் ஆன்சர் தட் மீட்ஸ் ஸ்பெசிஃபிக் டிமாண்ட்ஸ் ஆஃப் கொஷின் இஸ் சேலஞ்சிங். அதாவது ஒன்றும் இல்லை, ஸோ நமக்கு ஆன்சர் ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆன்சரை கிராஃப்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பர்டிகுலராக கொஷினுக்கான டிமாண்டுக்காக நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் யூ நோ, இட்ஸ் அபவுட் ப்ரெசென்டிங் தட் நாலேஜ் இன் அ வே தட் அலைன்ஸ் வித் த கொஷின்ஸ் டைரக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ அந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், அலைண்டாக தான் நம்மளுடைய ஆன்சர்ஸை கொடுக்கணுமே தவிர நமக்கு தெரிஞ்ச வாட் யூ நோ.
ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அதில் வந்து டம்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டைரக்டிவ் வேர்ட்ஸ் ஆர் கைடிங் ஃபோர்ஸ் தட் ஷேப்ஸ் த அப்ரோச், ஸ்ட்ரக்சர் அண்ட் டெப்த் ஆஃப் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ மெயின்ஸில் ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. அடுத்தது பாருங்கள், எஃபெக்டிவ் ஆன்சர் இருக்கணும், தென் வெல் டார்கெட்டட் ஆன்சர்ஸ் இருக்கணும். அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் கீவேர்ட்ஸுடைய ரோல் இன் அவர் எக்ஸாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ், இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் நான் எல்லாமே கொடுக்காம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை மட்டும் தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன். இதில் நம்ம ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச்னு தனியாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, நமக்கு அதை பற்றி விரிவாக சொல்ல சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், ஒரு டிஸ்கஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், டெஸ்கிரைப்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், அனலைஸ், எக்ஸாமைன், எவாலுவேட் இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணலாம். தென் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சுருக்கி சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா சம்மரைஸ், பாயிண்ட் அவுட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு லிஸ்ட்டு கேட்குறாங்க, இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனுமரேட் அப்படின்னு கேட்பாங்க, ஆர் லிஸ்ட் அவுட்டுங்கிற அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பிரிங் அவுட். ஃபைனலாக நம்முடைய ஒப்பீனியன் பெரிய அளவில் தெரிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் அதுவும் செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி எவாலுவேட், இந்த அனலைஸ்ங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஃபைனலாக ஜஸ்டிஃபைங்கிற வேர்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நியாயப்படுத்துக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுட்டு அதுக்கு ரெலவெண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த வேர்டை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், நம்முடைய ஆர்குமெண்ட்ஸை ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிடுவாங்க. அடுத்து ஒரு 2 பர்டிகுலர் விஷயத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன, தென் டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அதை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் நம்முடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் பொறுத்தது. அப்போ இது மாதிரி நம்முடைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸையும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸையும், கான்செப்சுவல் ஸ்கில்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக மெயின்ஸில் இந்த மாதிரி நிறைய டைரக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் முக்கியமான வேர்ட்ஸ்க்கு அப்ரோச் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கொஷினில் டிஃபைன் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். அங்கே ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க, வாட் இஸ், அதான் டிஃபைன் அப்படின்னு மீனிங். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்கணும், ஆர் ப்ரிசைஸ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அந்த டேர்மையோ ஃப்ரேஸையோ இல்லை அந்த ஐடியாவையோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபஸ்ட் விஷயம். ஸோ இதுக்கான அப்ரோச் என்ன இருக்கும், கிளியர் அண்ட் கன்சைஸ் டெஃபினேஷனை நம்ம ஆஃபர் பண்ணணும், ஃபாலோட் பை எ டிஸ்கஷன் ஆஃப் இஷ்யூஸ், ஆம்பிகுவிட்டிஸ் ஆர் மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் ரிலேட்டட் டு த டேர்ம். அதாவது நமக்கு இது மெயின்ஸ் ஒரு 2 மார்க் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா. 2 மார்க்னா ஜஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துட்டு விட்டுறலாம். பட் இது வந்து நமக்கு ஒரு 10 மார்க்கோ ஒரு 15 மார்க்லையோ டக்குன்னு கேட்கும்போது நம்ம அதோட ரெலவெண்டான சில விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா டிஃபைன் க்ரீன் ஜிடிபி இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ரீன் ஜிடிபினா என்ன, எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை கண்டினியூவாக நமக்கு கொடுக்கலாம். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சில வேர்ட்ஸ் அடிஷ்னலாக இல்லை சேர்த்துடலாம். அப்போ அது வந்து கொஷினுடைய ஒரு பார்ட்டு. அப்போ நம்ம நிறைய கொஷினில் அதோடைய ஒரு பார்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஆர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதோட இம்பாக்டை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கனெக்டிவாக கொடுப்பாங்க. அப்போ இது வந்து மேக்ஸிமம் தனி கொஷினாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சம்டைம் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனில் அதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த கொஷினுடைய கண்டினியூஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி போகணும். ஸோ இது வந்து பேசிக் நம்ம எல்லாருக்குமே டிஃபைன்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து இப்போ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இதோடைய மீனிங் என்னென்னா டு கிளாரிஃபை ஆர் டெஸ்கிரைப் எ கான்செப்ட், ப்ராசஸ் ஆர் ஃபினாமினான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மான்சூன் பற்றி ஒரு விஷயம் கேட்குறாங்க, இல்லை க்ளவுட் பர்ஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ அதோடைய மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது சில கான்செப்ட்ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபினாமினான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும். தென் டெஸ்கிரைப். ஸோ இதுவும் இது மாதிரி சிமிலர் மீனிங் தான். ஸோ இதுக்கு தமிழில் என்ன, எக்ஸ்பிளைன், விளக்குக. ஸோ இப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அது இன்னும் கொஞ்சம் கிளியராக அதோடைய எல்லா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கீ டேர்ம்ஸ் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் கான்செப்ட்ஸை இன் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம புரிய வைக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர்ஸை பார்க்கும்போது அவங்க எந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியணும். ஸோ இதுவும் சிமிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணி அதை இது பண்ணுற எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான். பட் இந்த வேர்ட்ஸ் கேட்கும்போது நமக்கான அப்ரோச்சஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இன்னும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதோடைய நேச்சர் என்னென்ன, அதோடைய இம்பாக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ் அப்படின்னா விவாதி. ஸோ விவாதி பேர்லேயே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போத் சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். பேலன்ஸ்டு பர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கணும். மெயின் விஷயம் இதுதான். ஸோ இதோடைய கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். மெயின் விஷயம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸை எவிடன்ஸை வச்சு பேக் பண்ணணும். ப்ராப்பராக நம்ம பேக் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம், பட் அதை வந்து நம்ம எப்படி டிஸ்கஸ்னா என்ன, இப்போ ஒரு நிறைய பேச்சாளர்கள் டிபேட்டில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெலவெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் அதை ஏற்றுப்பாங்க. ஒரு ப்ரூஃப் கொடுத்தா தான் ஏற்றுப்பாங்க. இல்லை அப்படின்னா இது சும்மா பேச்சுக்காக சொல்கிறது, ஆனால் உண்மையில் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸை கொடுத்து தென் எல்லாரும் ஏற்றுக்கிற விதத்தில் லாஜிக்கலாக ரீசனிங்காக எல்லாரும் ஏற்றுக்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். தென் ஒரு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்ஸில் வந்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஃபைனலாக கன்க்ளூட் வித் வெல் ரீசன்டு ஒப்பீனியன். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சொல்கிறோம், நம்ம எந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். தென் அது வந்து மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். டோட்டலாக எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எந்த செயலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகும்போது அது நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும், மறந்துடாதீங்க. ஸோ மெயின்ஸ் ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள், டிஸ்கஸ் த ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு பில் ஆர் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆர் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ நம்ம இதோடைய ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவும் கொடுத்து இது ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீங்க இல்லை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெல் ரீசன்ட் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி இது ஒரு டிபேட் மாதிரி, ஆனால் அது நீங்களே வந்து பண்ணுறீங்க, அதுக்கு ஃபாராகவும் சரி அதுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி. அப்போ அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மூலமாக செக் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமின், ஆய்க அல்லது ஆராய்க. சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆய்கன்னு அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாகவே தெரியுது இந்த வேர்டுடைய மீனிங் என்ன, எக்ஸாமைன். நம்ம எக்ஸாமைன் பண்ணணும். ஸோ யூ நீட் டு கோ பியாண்ட் த ஆப்வியஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வாட், ஒய் அண்ட் ஹவு ஆஃப் த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுவும் எவிடன்ஸ் பேஸில் கொடுக்கணும். யூ மஸ்ட் ப்ரெசன்ட் போத் த மெரிட்ஸ், பாசிட்டிவும் கொடுக்கணும், டிமெரிட்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் கொடுக்கணும். அப்போ எக்ஸ்பிளைன், எக்ஸாமைன், டிஸ்கஸ், எவாலுவேட், அனலைஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம ரெண்டு சைடான ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்க கற்றுக்கணும். அப்போ படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் சைடு மட்டுமே புக்கில் கொடுத்துருக்க மாதிரி படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதோடைய ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமுடைய பாசிட்டிவ் இம்பாக்டை மட்டும் பார்க்காம நெகட்டிவ் இம்பாக்டையும் பார்க்க நம்ம கற்றுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படியே ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். பீகாரில் 75 lakh விமென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupees அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு விமன், ஒரு ஃபேமிலியில் ஒரு விமனுக்கு 10,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் அமௌண்ட்டாக ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதை வச்சு லேட்டர் பீரியடில் அவங்க வந்து அவங்களை எம்பவர் பண்ணிக்கணும், ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும், அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ சால்வ் பண்ணணும், ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நேத்தியில் உள்ள நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் இப்போ இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீமை பார்க்கும்போது இந்த ஸ்கீமுடைய பாசிட்டிவ் விஷயம் விமன் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க,
அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்க்ளூசிவிட்டியை கொண்டு வர முடியும் விமனை வந்து ப்ரமோட் பண்ணுறது மூலமாக. ஆனால் இதோடைய நெகட்டிவ் இம்பாக்ட்டும் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கவர்மெண்ட்டுக்கு இது எவ்வளோ பெரிய பார்டனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் அதில் என்ன இம்பாக்ட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபார் அகெயின்ஸ்ட் ஸ்கீம் மட்டும் இல்லை, இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும். மெயின்ஸில் இந்த கான்செப்சுவல் அனலிட்டிக்கல் நாலேஜ் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமைன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்தியாவோட கரண்ட் ஸ்டாண்ட்ஸ், இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷனில் என்ன சப்ஜெக்ட்டில் வேணாலும் கேட்கலாம், ஆர் சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூவில் ஏதாவது கொடுத்துட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இது எடுத்திருக்கோம் எக்ஸாமைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். இப்போது அனலைஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. இப்போ எக்ஸாமைனில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிமிலரான வேர்டு தான் இந்த இடத்துல. இதுக்கு தமிழில் மேக்ஸிமம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பகுத்தாய்க ஆர் பகுத்தாய்வு செய்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பகுத்துனாலே நமக்கு தெரியுது அது என்ன பண்ணுறது, தனித்தனியாக பிரித்து அதை டீட்டெயிலாக என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். பிரேக் டவுன் ஏ டாபிக் இன்டு இட்ஸ் கான்ஸ்டியூயன்ட் பார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயம் கொடுத்துட்டு அதை பற்றி அனலைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி அப்படின்னு வேர்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்ம விமர்சன ரீதியில் நம்மளுடைய ஒப்பீனியன் பேஸ்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒப்பீனியன்ஸ் எப்பயுமே பேலன்ஸ்டாக கொஞ்சம் இருக்கணும். பட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லணும். பட் எப்படி சொன்னாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடணும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வேறு ஏதாவது ஒரு சில விஷயம் ஆர் டெவலப்மெண்ட் ஓரியன்டான சில விஷயம் இருக்கலாம். இல்லை எனி ஏதாவது சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லாமே. கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். அவங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் கரண்டில் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அவங்க ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கண்டக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன், ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் அதெல்லாம் பற்றி கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ இந்த ஆர்டிக்கல் படி எலெக்ஷன் கமிஷனோட வேலை இது, அதன் பிறகு இந்த ஆர்டிக்கல் படி இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் இருக்குது, இப்போ இந்த ஒர்க்கை அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஃபேர் எலெக்ஷன் நடக்குது. இந்தியாவில் இந்த வாக்காளர் பட்டியலில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 325. அதே மாதிரி நம்ம அடல்ட் சஃப்ரேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போது எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒரு ஃபேர் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணணும், பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸை கொடுக்கணும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை கேட்டதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயிலாக வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை ஆன்சர் கொடுக்கணும். இது மூலமாக உங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் ஸ்கில்லையும் வந்து செக் பண்ணிவிடுவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லையும் செக் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, சைக்காலஜிக்கல் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கூட இதில் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். டீகன்ஸ்ட்ரக்ட் த டாபிக் இன்டு கீ எலமெண்ட்ஸ், அனலைஸ் ஈச் காம்பனன்ட் இன் டெப்த் அண்ட் ப்ரொவைட் இன்சைட்ஸ் பேக்டு பை எவிடன்ஸ். எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்க்ளூட் வித் யுவர் ஓவரால் அசஸ்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஓவரால் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மதிப்பீடு கொடுக்கணும். பட் இதே வேர்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட்லேயும் வரும். ஸோ எவாலுவேட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ரீசன்டு ஜட்ஜ்மெண்ட் வேர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ எல்லா கொஸ்டினுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அப்புறம் இத்தனை கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் தான். பட் அந்த கொஷின்ஸை நீங்கள் குரூப்பிங் பண்ணிக்கணும், அந்த டைரக்டிவ் வேர்ட்ஸை குரூப்பிங் பண்ணிக்கணும். இப்போ அனலைஸ், எவாலுவேட், ஸோ டிஸ்கஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு சிமிலரான அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். எக்ஸாம் வேணும் நீங்கள் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன், டெஸ்கிரைப், டிஃபைன் இந்த மாதிரியான அந்த டைரக்டிவ் வேர்ட்ஸும் ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி சொல்கிறதுனா காமன் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி நீங்கள் ஜென்ரலாக இது பண்ணுறதுன்னு. ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம போனோம்னா இதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போகலாம். பட் நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு யோசிச்சு எழுதக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இடத்துல டைம் இருக்காது. ஜஸ்ட் ரஃப் ஒரு 6 to 7 மினிட்ஸ் இருக்கும் 10 மார்க்குக்கு, 9 to 10 மினிட்ஸ் இருக்கும் 15 மார்க்ஸ்க்கு. அந்த டைமில் நம்ம பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறது, கொஷினை படித்து அந்த ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணுறது மாதிரி அது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும். அப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ எதுலாம் ஒரே யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை விட பெட்டர் நம்ம நோட்ஸ் எடுக்கும் போதே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா வேர்ட்ஸுக்கும் சேர்த்த மாதிரி இந்த எல்லா டைரக்டிவ் வேர்ட்ஸ் போட்டாலும் அதில் ஆன்சர் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் யார் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அதில் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எவாலுவேட் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம் அந்த இடத்துல. அப்போ நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்போ பாருங்களேன், இன்டர்வியூவில் மட்டும் நம்மளுடைய பர்சனாலிட்டியை செக் பண்ணல, ஆக்சுவலாக மெயின்ஸ்லேயே நம்மளுடைய பர்சனாலிட்டி சைக்காலஜி செக் பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது மூலமாக பார்த்துடலாம். ஸ்டடி த எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் both sides of argument, assess their strengths and weakness and conclude with reasoned judgments or verdict. Critically evaluate the role of Mahatma Gandhi in Indian freedom struggle. இது மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா கொடுத்து கிரிட்டிக்கலி எவாலுவேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம எல்லாமே சொல்லி நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படியே முன்னாடி கிரிட்டிக்கலி எவாலுவேட் த ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ஜிஓஸுடைய ரோல் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான விஷயம் கொடுத்துட்டு அதை நம்ம கன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சாம்பிள் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுடைய சீரீஸ் எடுத்து போட போகிறோம். கம்ப்ளீட்டாக போன வருஷத்துடைய குரூப் 1, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த 4 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஜிஎஸ் 3 பேப்பர் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பேப்பர், டோட்டல் 4 பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த 4த்துமே நம்ம தனித்தனி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி என்ன மாடலில் கொஷின்ஸ் வந்திருக்கு, அந்த ஒவ்வொரு கொஷனுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாடல் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நீங்களே சும்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவாலுவேட்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். 2 சைடு பற்றி சொல்லிட்டு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம எது பக்கம் சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது சொல்லிடணும். அடுத்து எனுமரேட், இதெல்லாம் ஈஸி தான். எனுமரேட்னா ஒன்றும் இல்லை. ஸோ லிஸ்ட் அவுட் அப்படிங்கிற அந்த சிமிலர் மீனிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வரிசையாக அடுத்தடுத்து நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனுமரேட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காந்திஜி, இது மாதிரி ஏதாவது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காந்திஜியுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எனுமரேட் பண்ணி அதாவது லிஸ்ட் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ வரிசைப்படுத்துக, இதுக்கான பொருள் என்ன, வரிசைப்படுத்துக. ஸோ அனலைஸ் பார்த்தோம், பகுத்தாய்க, எவாலுவேட் மதிப்பீடுக ஆர் மதிப்பீடு செய்க, மதிப்பீடு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இல்லை மதிப்பீடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், லிஸ்ட் டவுன் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டிருக்கிறது என்னென்ன அதில் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ எனுமரேட் த இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இன் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய இந்த லீடர்ஸ் இதை கொடுக்கலாம். ஆர் எனுமரேட் த ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு விமன் எம்பவர்மெண்ட் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ், கன்சூமர் ரைட்ஸ் இப்படி கொடுக்கலாம். அப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும், என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொவைட் அ லிஸ்ட் ஆஃப் கீ பாயிண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஸோ அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஓகேவா, இந்த டாப்பிக்கோட முக்கியமான கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். தென் கிளியர் அண்ட் கன்சைஸாக கொடுக்கணும். சில இடத்துல தேவைப்படக்கூடிய இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனுமரேட் த டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் அஜிடேஷன்ஸ் இன் அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அதை நம்ம எப்படி வரிசைப்படுத்தலாம், நம்முடைய டைப் ஆஃப் மோட்ஸ் என்னென்ன இருந்துச்சு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில். நிறைய அஜிடேஷன்ஸ் நம்ம கிளர்ச்சியெல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு தான் சண்டை போட்டோம் இல்லைங்களா, அதில் என்னென்ன மோட்ஸ்லாம் இருந்துச்சு, மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் இந்த மாதிரிலாம் டிவிஷன்ஸ் இருந்தாங்களே. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணுறதுனா லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சில இடத்துல தேவைப்படுற இடத்துல அவங்கள பற்றி அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அப்போ கொஸ்டினை பொறுத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவது. நிறைய எழுத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் அதை லிஸ்ட் அவுட் எடுத்து கொடுக்குறது அவ்வளோதான். என்னென்ன கேட்குறாங்களோ அந்த கேட்டிருக்கக்கூடிய விஷயத்தை அதோடைய டைப்ஸோ ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஃபைனலாக ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் இதுவும் நம்முடைய ஒப்பீனியன் பேஸ்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எழுதுகிற பாருங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி ஆர் த கார்னர் ஸ்டோன்ஸ். இது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய வேர்ட், கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்
ஸோ இது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய வேர்டு. இப்போ இந்த வேர்டு கொடுத்துட்டு ஓகே அந்த வேர்டு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இது ஒரு கோட் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதை ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்? ஜஸ்டிஃபை ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் ஆர் வியூ பாயிண்ட் அண்ட் ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் அடுத்தடுத்து நம்ம நிறைய கொடுப்போம்ல, அதே தான் இங்கேயும். கிவ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த டாபிக் அண்ட் ஜஸ்டிஃபை இட் வித் லாஜிக்கல் ரீசனிங், எவிடன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்டாண்ட்ஸ். அப்போ நீங்கள் அதில் என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சுட்டு போயிடாமல் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கம் ஸ்டாண்ட்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கணும். தென் அவங்க ஜஸ்டிஃபை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? சோஷியல் ஜஸ்டிஸ் மூலமாக எப்படி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது, எல்லாருக்கும் எல்லா வளங்கள், எல்லா ரைட்ஸு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசோர்ஸ் ஷேரிங் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டி ஈக்குவாலிட்டி ஆகிடும்ல. ஸோ சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துடும், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் வந்துடும். சோஷியல் ஹார்மனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நல்லா வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியில் இருக்கிற எல்லாரும் ப்ரொமோட் ஆவாங்க. அப்போ அகைன் இது பாசிபிள். அப்போ இதன் மூலமாக எப்படி அது வருது, இதன் மூலமாக எப்படி வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம், அதை வச்சு எப்படி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசிஸில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதன் மூலயமா எப்படி நம்ம சமூகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சி, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்தது, ஆர் இன்க்ளூசிவ் க்ரோத் வந்தது. அதே மாதிரி சோஷியல் ஹார்மனி. ஸோ இதன் மூலமாக எப்படி வந்தது? இப்போ தமிழ்நாட்டில் இது ரெண்டுமே இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி. அப்போ இதன் மூலமாக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. அப்போ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஜஸ்டிஃபை அப்படிங்கிற அந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ்க்கான மீனிங். அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ், நம்முடைய ஒப்பீனியன்ஸ், நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக நம்முடைய பாயிண்ட்ஸை எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்போ மோரார்லெஸ் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு சும்மா நம்முடைய ஆன்சர், நம்ம படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை படிக்கிறோம், படிச்சிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை அகைன் என்ன பண்ணுறோம்? எக்ஸாமில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ப்ரிலிம்ஸ் மாதிரி கிடையாது. ப்ரிலிம்ஸில் நம்ம படிச்சிருப்போம், நம்முடைய அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் அதில் குயிக்காக செக் பண்ணிவிடுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கொடுத்துருக்கூடிய டைமில் அந்த கொஸ்டினை படித்து நம்ம படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு நம்ம இதை படிச்சிருக்கோம், இது ரைட்டு, இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு வந்துடுவோம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஈஸி. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய சைக்காலஜி இதில் செக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜஸ்டிஃபைன்னு கொடுக்குற இடத்துல நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் நிறைய விஷயம் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ஐடியாலஜியை பேஸ் பண்ணியிருக்கீங்க, ஈவன் உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சரை வச்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறது வரைக்கும் கூட அவங்க கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நம்முடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறோம், நம்முடைய ஐடியாலஜியை சொல்கிறோம். அப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த ஐடியாலஜிலாம் எது சார்ந்திருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் லெஃப்டிசம் சார்ந்திருக்கா, ரைட்டிசம் சார்ந்திருக்கா, இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ஆதரிச்சே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நீங்கள் ரைட்டிஸ்ட்னு ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. இல்லை ஃபுல்லாக கவர்மெண்ட்டை ஒட்டுமொத்தமாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்முடைய ஐடியாலஜி லெஃப்ட் விங் சார்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். எதுலையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. நம்ம லாங்குவேஜ் பற்றி கேட்கும்போது அதை பற்றி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து, இல்லை நம்ம தமிழர்கள் பற்றி கேட்கும்போது இந்த இன ரீதியிலையும் எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, இல்லை பேட்ரியாட்டிசம் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா அது வந்து பிரச்சனை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இது நம்ம வாழ்க்கைக்கும் சரி மெயின்ஸுக்காகவும் சரி, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகும்போது அதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தென் ஒரு ஆபத்தானதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிள் டெரரிசம் அப்படிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் தான் இல்லைங்களா? இப்போ நமக்கு பேட்ரியாட்டிசம் இருக்குது, பட் அந்த பேட்ரியாட்டிசத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகும்போது அது லேட்டராக என்ன ஆகும்? டெரரிசமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆக்சுவலாக ஒன் மேன்ஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான கோட்டே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ரிலீஜியன் மேலே நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ அந்த தீவிரப்பற்று, அந்த மதத்தின் மேலே இருக்கிற தீவிரப்பற்று நம்ம எங்கே கொண்டு போய்விடும்? ஃபைனலாக டெரரிசம். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நம்ம எங்கே போனாலும் சரி, ஃபுல்லாக வேணான்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போனாலும் பிரச்சனை, தென் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போனாலும் பிரச்சனை. அப்போ நம்ம பேலன்ஸ்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டாக இந்த விஷயத்தை உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் மட்டும் உங்களுடைய சைக்காலஜி பர்சனாலிட்டி செக் பண்ணல, உங்களுடைய மெயின்ஸ்லேயே சைக்காலஜியும் பர்சனாலிட்டியும் செக் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களை பர்சனாலிட்டி வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்குடைய விஷயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் கொஷின். அதுலேயும் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான பதிலை நம்ம சொல்லணும். அதுதான் இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஒன் கண்டென்ட்டுக்காக நம்முடைய வரண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்முடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக காம்ப்ரிஹென்சிவ் நோட் மேக்கிங் பண்ணுறது, தென் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெயின்ஸ் ஓரியன்டான நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய இந்த விஜயதசமி ஒட்டி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நம்முடைய வெப்சைட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்முடைய சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா வித சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.